வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தத்துவ பேச்சில் இன்னைக்கு என்ன பேசுகிறோம் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் மா ஹாப்பி மார்னிங் சார். கிரேட் மைண்ட்ஸோட ஃபிலாசபியும் காமன் மேனுடைய சைக்காலஜியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் கிரேட் மென்னோட ஃபிலாசபியில் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது சார்லி மங்கரோடது. அவாய்டிங் ஸ்டூபிடிட்டி பீட்ஸ் பீயிங் பிரில்லியன்ட் அப்படின்றது. ஆனால் காமன் மேனுடைய சைக்காலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டூபிடாக இருக்கும், இல்லை பிரில்லியண்ட்டாக பண்ணுறோன்னு நினச்சி ஏதாவது ஒரு ஸ்டூபிடிட்டி பண்ணுவோம். இதை நீங்கள் ரெண்டு விஷயத்தில் பார்க்கணும். ம் பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன் அப்படிங்கிறது. சரிங்க சார். பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன்னா என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளம்லேருந்து ஆன்சருக்கு போகிறதுக்கு இல்லை, ஆன்சர்லேருந்து ப்ராப்ளம் போடுறது. ஸோ பேக்வர்ட் இன்டெகிரேஷன். பேக்வர்ட் இன்டெகிரேஷன். நீங்கள் எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே ப்ராப்ளம் வராது. ஓகே. இது வந்து ஒரு பெரிய ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சான். இன்ஃபேக்ட் அவன் வந்து மேங்களூர்லேருந்து போகிறச்ச இந்த நீலகிரிஸ் மேலே பிளெயின் கிராஷ் ஆகி செத்து போயிட்டார். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பிளெயின்லாம் வருது இல்லை வேர்ல்டு வார் டூலலாம். ஸோ என்ன ஆகும்னா பாம் அடிபட்டு வரும். ஸோ அந்த இடத்த ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணால் குண்டு அடித்து அடிபட்டால் பிளெயின் விழாதுன்னு அர்த்தம். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்த நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா சரியாக போயிடும்னா. அவன் என்ன சொன்னான்னா, அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஹிட்ஸ் தேர் த பிளெயின் ஹஸ் கம். எந்த இடத்துல ஹிட்டே இல்லையோ அந்த இடத்த நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுங்க. அந்த இடத்த சுட்டாதான் பிளெயின் கீழே விழுந்துடும். இப்போ அடிபட்டு வந்துருச்சு இல்லை பிளெயின். ஆமாம். ஸோ அதே இடத்த நீ ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி என்ன யூஸு? எந்த இடத்துல அடியே படலையோ அந்த இடத்த ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். ஓகே. ஸோ சார்லி மங்கருக்கு வேர்ல்டு வார் டூவில் என்ன வேலைன்னா, எங்கெல்லாம் பிளெயின் வெதர் பேட்டர்ன்ஸை பார்த்து எங்கே போகக்கூடாது, எங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துல பிளெயின் போகணும், மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அவர் என்ன சொல்லுவார்னா, எந்த இடத்துல மேக்ஸிமம் பிளெயின் முன்னாடி போன ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ்லாம் எந்த ஏரியாலலாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியா அவாய்ட் பண்ணாலே பிளெயின் சேஃபாக திரும்பி வந்துடும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் இன்வெர்ட் தி ப்ராசஸ். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ நீ கிரேட் ஆகணுன்னா என்னென்னா, எதெல்லாம் ஸ்டூப்பிட்னு உனக்கு தெரியுமோ அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை பண்ணாமல் இருந்தாலே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப. இஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்டூப்பிட் அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ தெம், ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டூப்பிடுன்னு நீங்கள் சொல்கிறத நான் நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு மனுஷன் அவன் லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத, பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டே வந்தால் உடனே எடுக்க முடியாது, 100% பண்ண முடியாது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம், அதாவது உதாரணத்துக்கு நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், அது முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான விஷயத்தை எப்படி பிரேக் பண்ணுறது? சரி, இது நீ கன்சிஸ்டண்ட்டாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீ எது மாதிரி பர்சன்னு தெரியணும் உனக்கு. இல்லை, ஃபஸ்ட்டு மார்னிங் 5 மணிக்கு வந்தால் தான் நீ புத்திசாலிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அது வளர்த்தாங்க. நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். 7 மணி நேரம் தான் கரெக்டு. நீ எந்த 7 மணி நேரம் தூங்குறன்னு. ப்ராப்ளம் என்னென்னா, நீ 8:30 மணிக்கே தூங்கிட்டு 6 மணிக்கு வந்துக்கலன்னா ப்ராப்ளம். நைட் 8:30 மணிக்கு தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு எந்திரிக்கலன்னா ப்ராப்ளம். நீ 12 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு வந்தால் ப்ராப்ளமே கிடையாது. 11 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு எழுந்துக்கலன்னா ப்ராப்ளம் கிடையாது. 1 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனிதிங் ஆஃப்டர் 11, இஃப் யூ ஸ்லீப் யூ வேக் அப் அட் 7, இட்ஸ் ஓகே. That's normal. Because you have got that minimum number, you are not overdoing it. But the rest of the day you have to organize it to எந்த டைம் நீ எழுந்துப்பியோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைம் எழுந்தாகணும். பட் சம்டைம்ஸ் யூ ஓன்ட் பி, அந்த லக்ஸரி கிடைக்காது. நீ 8:30 மணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும்னு வை ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கம்பெனிக்கு கேம்பஸில் ஷூட் பண்ண போனேன். தாம்பரம் பக்கத்தில் இருக்குது. நம்ம வந்து வியாசர்பாடியிலேன்னு ஒருத்தன் கிளம்பணும். பஸ்ஸு கம்பெனி பஸ் வரும் 2 மணி நேரம். நான் கார்த்தால 7:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது. பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் தூங்கிக்க வேண்டியதான். ஆமாம். ஓகே.
உனக்கு நான் சொல்கிறது புரியுது, புரியுதா புரியுது. இல்லையா? ஸோ ஒரு ரொட்டீன் நீ ஒர்க் பண்ணேன்னா யூ ஷுட் பி வில்லிங் டு ஸ்டிக் டு தட் ரொட்டீன். ம். ஒரு நாளைக்கு 7 மணிக்கு எழுந்துப்பேன், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு எழுந்துப்பேன். நேற்று ஒரு நாளைக்கு நான் ஊர்லேருந்து வந்தேன் ரீசெண்ட் ம். டைம்ஸில், மதுரையிலேருந்து திரும்பி வந்தேன். நார்மலாக 5:30க்கு வந்துடுவேன். ம். அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரச்சே மணி 1:30. அன்றைக்கி நான் 5:30 மணிக்கு வந்தேன்னா நான் பைத்தியக்காரன். ம். ஓகே, ஓகே. 5:30 மணிக்கு முழிப்பு வரும். ம். திரும்பி தூங்கி 7:30 வரைக்கும் தூங்கலைன்னா அன்றைக்கி ஹோல் டே என்னால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. அது வந்து பீயிங் ஹார்ட் ஆன் அவர் செல்ஃப் சார். தட் பிகம்ஸ் பீயிங் ஹார்ட் ஆன் அவர் செல்ஸ். ம். பட் நார்மல் டேயில் நான் கும்பகர்ண மணி 7 மணிக்கு தூங்கினேன்னா ம். then my whole day is going to be spoiled. ஸோ எது ஸ்டூபிடிட்டி எது கரெக்டுன்னு உனக்கு ஜட்மெண்ட் கால் தெரியும். ஓகே. ஸோ கார்த்தால எழுந்துக்கிறதுங்கிறது ஒன் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணணும். 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணேன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு அ ப்ராப்ளம். கன்சிஸ்டன்ட் இஷ்யூ. 5 நாள் நீ எக்ஸசைஸ் பண்ணேன்னா கன்சிஸ்டன்சி இஷ்யூ. டெய்லி பேப்பர் படிக்கலையா இஸ் அ கன்சிஸ்டன்சி இஷ்யூ. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது ஒரு சைன்ஸ் ஆஃப் ஸ்டேட். இஃப் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் யூ ஆர் ஸ்டூபிட். இஃப் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட், நீ கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலே நீ ஸ்டூபிட். ஓகே. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பிரில்லியன்ஸ்ன்றது போயிடும். நீ என்னதான் பிரில்லியண்ட்டாக இரு, நீ கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எடுத்துனையும் அந்த 100%ங்கிறத ரீச் பண்ண முடியாதுல்ல சார். அது எங்களை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு நாளைக்கு பண்ணிகிட்டே யூ வில் கீப் ஆன் டூயிங். 21 நாள் நீ போனேன்னா 22ஆம் நாளும் போகல. இல்லை புரியுது சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ டயட் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துனையும் அந்த ப்ரோட்டீன் டயட்டுக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும் அப்படிங்கிறது நடக்காது. நீ டயட்டிங் வந்து பர்ஃபெக்ட் சொல்லி கொடுத்த மாதிரி தான். டோட்டலாக உனக்கு இவ்வளோ கேலரி இருக்குது, அது நீ கோகோ கோலாவாக குடிக்கிறியா இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஹெல்த் கண்டிஷன், இல்லை நீ ப்ரோட்டீனாக சாப்பிட்றியான்னு அப் டு யூ. ஒரு நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் 2000 கேலரிக்கு மேலே சாப்பிட்டான்னா ஹி ஹேஸ் டு ஒர்க் அவுட். அந்த 2000 கேலரி நீ எப்படி கன்சியூம் பண்ணுறங்கிறது. நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா மசில்ஸ் க்ரோ ஆகும். நல்லது சாப்பிடல அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படியேவாவது இருப்போம். அப்படியே தான் இருப்பேன். அதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா நீ எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், ஃபைன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வெயிட் என்ன மாதிரி வரதுக்கு காரணம் யூ ஸ்நாக் இன் பிட்வீன். ஸோ இஃப் யூ அவாய்ட் ஸ்நாக்கிங் யூ வில் நாட் கெயின் வெயிட். இப்போ எனக்குலாம் பயங்கர எஃபர்ட் டு லூஸ் திஸ். பட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி தேர் லைக் யூ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் walk, exercise for half an hour, 45 minutes, avoid snacking, only eat during meal times. Right sir. So that is either pandana stupidity. நான் பண்ணது stupidity, I am paying the price. ஸோ எவ்வளோதான் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டூபிடிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா வில் ஹாவ் டு பே த You have to pay the price. I am paying the price. ஃபைன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.